மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். நேற்றைய தினம் அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான நாளாகத்தான் அமைந்திருந்தது. காணாமல் போன விமானியை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய படைகள் மீட்பு பணியை மேற்கொண்ட இந்த சூழல்ல தான் அமெரிக்காவினுடைய MC-130 ரக 2 போக்குவரத்து விமானங்கள் உட்பட பிளாக் ஹாக் என்று சொல்லப்படுகின்ற 2 ஹெலிகாப்டர்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. விமானியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் அதிரடியாக இந்த போர்சஸ் உள்ள போய் விமானியை தேடுகின்ற பணிகளில் ஈடுபட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த 2 விமானங்கள் உட்பட 2 ஹெலிகாப்டர்களை அதிரடியாக அடித்து அப்படியே சுக்குநூறாகி இருப்பதையும் ஈரானுடைய ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவினர் காணொலிகளாகவும் போட்டோக்களாகவும் வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதுல MC-130 ரக விமானம் ஒன்றுடைய பெறுமதி $100 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. அடிமேல அடியாகவும் இடிமேல இடியாகவும் இழப்புக்கு மேல மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருந்ததாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகின்ற விடயமாக பார்க்க முடிகிறது. இது குறித்து ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா தரைவழி தாக்குதலை மேற்கொண்டால் இது போன்ற அடிதான் பலமாக விழும் என்பதற்கான ஒரு முன் எச்சரிக்கை தான் இது. உள்ள பாருங்க எப்படி சமாதி கட்டுறோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விட்டிருந்தாரு. அதுபோக 70 லட்சம் ஈரானிய பிரஜைகள் தரைவழி தாக்குதலுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும், இது ஒரு முன்னோட்டம் தான். தரைவழி தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த தாக்குதல் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விட்டிருந்தாரு. இந்த நடவடிக்கை 2வது தப்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அது என்ன 2வது தப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1979ஆம் ஆண்டு ஈரானில் இருக்கின்ற அமெரிக்க தூதுவரகத்தை மூட்டையெல்லாம் கட்டி கொண்டு ஓடிப்போங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை ஈரான் விட்டிருந்தது. ஆனா அடம்பிடிச்சு அப்படின்னா போக முடியாதுன்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சாங்க. உடனடியாக முற்றுகையிட்டு அனைவரை படை கைதிகளாக பிடிச்சு உள்ள வச்சாங்க. உடனடியாக அமெரிக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்டா ஃபோர்ஸ் அப்படின்ற அதிரடியான ஃபோர்ஸை உள்ள இறக்கி இவர்களை மீட்கின்ற பணியை மேற்கொண்டாங்க. வாங்கட ராசா வாங்க அப்படின்னு சொல்லி வெளுன்னு வெளுத்து 8 இராணுவ வீரர்களை பலி கொடுத்து விட்டு, விடுங்கடா ராசா அவங்க அப்படியே நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, எங்களை விடுங்கடா அப்படின்னு சொல்லி டெல்டா ஃபோர்ஸ் நாட்டை விட்டு ஓடி போகிற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சது. அதனுடைய 2வது பார்ட் தான் இப்போது நடந்திருக்கு. 2 விமானங்களை போட்டாச்சு, 2 ஹெலிகாப்டரை போட்டாச்சு, ஓடுங்கட ராசா ஓடுங்க அப்படின்ற மாதிரி தான் அடிச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய சபாநாயகர் முகமது பாக்கர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தியது பற்றி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளமையாக அடிச்சு விட்டுவார் இல்லையா, அதைத்தான் அடிச்சு விட்டுருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீட்பு பணிகளை மேற்கொண்ட இந்த 2 விமானங்கள் அடங்கலான 2 ஹெலிகாப்டர்களை எந்திர கோளாறின் காரணமாகத்தான் அங்கு விபத்துக்கு உள்ளானது. இந்த விமானங்கள் ஈரானுடைய கைகளில் சிக்கக்கூடாது என்பதற்காக நாமே அவைகளை குண்டு வைத்து தகர்த்து விட்டோம் அப்படின்னு ஒரு கதையை அளந்து விட்டிருக்கிறாரு. ஒரு விமானத்திற்கு எந்திர கோளாறு வரலாம். ஒரே தடவையில் 2 விமானங்களுக்கும் 2 ஹெலிகாப்டர்களுக்கும் எப்படி ஐயா எந்திர கோளாறு வாரது? ஒரே நேரத்தில் இது என்ன வைரஸா, தொற்று நோயா? இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக கடந்த சில தினங்களுக்குள்ள ஹெலிகாப்டர் அடங்கலாக 10 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்காவோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழுக்க வந்த இடத்துல எருது செத்து போன கதை தான். இஸ்ரேலை காப்பாற்ற வந்த இடத்துல எங்களை காப்பாத்துங்கடா அப்படின்னு கெஞ்சுகின்ற ஒரு இடத்துல தான் இப்போது அமெரிக்காவுடைய நிலைமை இருக்குது. இதெல்லாம் போக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு ஆபரேஷன் குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிகரமான ஒரு ஆபரேஷனை செஞ்சு முடிச்சிட்டோம், இது எமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே அமெரிக்காவுடைய விமானி மீட்கப்பட்டாரா அல்லது ஈரானிடம் சிக்கிக்கொண்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோருக்குள்ள இருக்கும் இல்லையா? அமெரிக்காவினுடைய இந்த விமானியை அமெரிக்காவினுடைய டெல்டா ஃபோர்ஸ் மற்றும் நேவி சீல்ஸ் மற்றும் ரோஞ்சர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விசேட படைகள் தான் உள்ள புகுந்து குறித்த விமானியை 48 மணி நேரத்துக்கு பிற்பாடு 3வது நடவடிக்கைகளை காப்பாற்றியதாக இப்போது அமெரிக்கா செய்தி வெளியிட்டிருக்கு. அந்த வகையில் ஈரானிடம் இந்த விமானி சிக்கிக்கொள்ளல அப்படின்னு ஒரு விஷயம் தான் தெரிய வருது. இப்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த விமானியை ஈரான் பிடித்து கொண்டதாகவும் 10,000 பலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்தால் இந்த விமானை விடுதலை செய்வதாகவும் இப்போது பேசப்பட்டதான பல்வேறு செய்திகளை பார்க்க கிடைத்து அவை அனைத்தும் போலியானது என்பதுதான் தெரிய வருது. குறித்த இந்த விமானி 48 மணி நேரங்கள் உயரமான ஒரு மலை உச்சியில் இருந்து கொண்டுதான் அவரிடம் ஒரு கைத்துப்பாக்கியும் அதுபோக தொழில்நுட்ப சில கருவிகளும் அதுபோக சிக்னல் வழங்குகின்ற
தான் இருக்கின்ற இடத்தை அமெரிக்காவினுடைய வான்படை மையங்களோட தொடர்பில் இருந்ததாகவும் அதற்கு இணங்கத்தான் உடனடியாக அதிரடியாக அமெரிக்காவினுடைய குறித்த பாதுகாப்பு பிரிவினர் உள்ள போந்து இவரை கண்டுபிடித்து காப்பாற்றியதாகவும் இப்போது அமெரிக்கா செய்தியை வெளியிட்டிருக்கு. ஒரு வெப்பன்ஸ் சிஸ்டர் ஆபீசர் அப்படின்னு அடிப்படையில் தான் அந்த விமானத்தில் இவர் கடமையாற்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது அமெரிக்கா சொல்லியிருக்கு. என்னதான் இருந்தாலும் பத்திரமாக இந்த ஒரு விமானிய இவர்கள் மீட்டெடுத்தது ஒரு சாதனையாக பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்குள்ள இப்படியான ஒரு விமானியை மீட்டெடுப்பது என்பது சாதாரண விடயம் கிடையாது என்பதனால்தான் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒரு விஷயத்தை சாதனையாக பார்த்திருக்கிறார் போல. இந்த மீட்பு பணியில் ஈரானிய இராணுவத்திற்கும் அமெரிக்காவினுடைய வான்படை பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட தாக்குதலில் வான்படை இராணுவம் குண்டுகளை மழையாக பொழிந்ததன் காரணமாக ஈரானுடைய இராணுவத்தினர்கள் 15 தொடக்கம் 20 பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தியும் அமெரிக்கா செய்தியாக வெளியிட்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு ஆபரேஷன்ல அமெரிக்காவுக்கு பேரிடி விழுந்தது போலவே ஈரானுக்கும் இராணுவ வீரர்களை இழக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்குது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். இந்த தாக்குதலை அமெரிக்கா கனவில் கூட எதிர்பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம் தான் ஈரானுடைய வான்பரப்பு எங்கள் கரங்களை இருக்குது, 24 மணி நேரங்களும் எமது விமானங்கள் அங்க பறக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம ஈரானுடைய வான்பரப்பை நாங்க கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க தான் அடிக்கு மேல அடி அப்படின்ன மாதிரி அமெரிக்காவினுடைய அதிநவீன விமானங்களை கூட சுட்டு வீழ்த்திய சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இதுக்கிடையில இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை ஹிஸ்புல்லாக்கள் வழங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபனான் கடற்கரையில இருந்து 68 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிட்டிருந்த இந்த போர் கப்பலின் மீது தான் குருஸ் ஏவுகணைகளை ஏவி துல்லியமாக நேரடியான ஒரு தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் ஏற்படுத்தி அந்த கப்பலை அழித்த சம்பவம் இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் போலவே தம்பிக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருப்பது என்பது இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த தாக்குதல் எப்போது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களுடைய கடற்படை வலிமையை பலவீனமாக்கிட்டோம் என்று சொல்லி முடிகிறதுக்குள்ளதான் எங்களையாட நீங்க பலவீனமாக்கிறீங்க இருக்கிறா இந்த புருஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி குருஸ் ஏவுகணையை விட்டு இந்த யுத்த கப்பலை சேதப்படுத்தியதும் மூழ்கடிக்க செய்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் இழப்பையும் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அண்ணனுக்கு ஒரு காட்டு காட்டினாங்க ஈரான், அது போகவே ஹிஸ்புல்லாக்கள் தம்பிக்கும் ஒரு காட்டை நடுக்கடலில் வச்சு காட்டியிருக்கிறாங்க. இதே வேளையில் இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல மேற்கொள்கின்ற இந்த தாக்குதலை நேற்றைய தினம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் பலியான சம்பவம் அந்த பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியதுல 10 லட்சத்துக்கும் அதிகமான அப்பாவி மக்கள் இப்போது லெபனான் சிரியா எல்லையில அகதிகளாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கு. இதுக்கிடையில டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. ஈரான் தனது போக்கை மாற்றிக்கொள்ள இல்லைண்டா ஈரானுடைய உட்கட்டமைப்பு அனைத்தையும் சேதப்படுத்தி மறுசீரமைப்பு செய்வதற்கு கூட நாடில்லாத ஒரு சூழலை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. இந்த எச்சரிக்கை குறித்து தற்போது அமெரிக்காவுடைய காங்கிரசுக்குள்ளேயே பல்வேறு விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இது போன்ற மடத்தனமான வேலைகளை நீங்க செய்யறதாக இருந்தா நிச்சயமாக இதற்கான பதில் தாக்குதலை ஈரானும் செய்ய நினைக்கும். பிராந்தியத்தில் இருக்கிற உட்கட்டமைப்பு அனைத்தும் சேதப்படுவதனால பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சேதத்தை உலகம் எதிர்நோக்க வேண்டி வரும் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்களை டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சுக்கு இப்போது எதிர்வினையாக வந்திருக்கு. அமெரிக்காவினுடைய மூத்த அரசியல்வாதியும் செனட்டருமான பெர்னி சாண்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர் எவ்வகையான விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் பகுத்தறிவு அற்றது அப்படின்னு சொல்லி இருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியான விமர்சனத்தை அவர் முன்வைப்பதற்கான காரணம் என்னத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுர்முஸ் ஜலசந்திக்கும் எமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதனால் எமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்று சொன்னவர் இப்போது ஹுர்முஸ் ஜலசந்தியை நீங்க திறக்க இல்லைன்னா உங்களது நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று வம்புக்கு நிற்கிறது ஒரு பகுப்பறிவற்ற ஒரு பேச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. உண்மையிலே பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்புடைய சிந்தனையும் பேச்சும் மனோநிலையும் ஒரு குழந்தை மனநிலையை ஒட்டியது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பமோ துன்பமோ நட்டமோ லாபமோ இவை எதுவுமே டொனால்ட் ட்ரம்புக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை. அனைத்தையும் மறந்து கடந்து போகின்ற மனோநிலையை கொண்டவர். இது ஒரு சிறு குழந்தையுடைய மனநிலை தான். அள வச்சுட்டு சிரிக்க வச்சா உடனே குழந்தை சிரிப்பது போல இவர் அனைத்தையும் எளிதாக கடந்து செல்கிறாரு, இவர் ஒரு கை குழந்தை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை இப்போது முன்வைக்கிறாங்க. பல்வேறு ஆய்வுகள் அதை சொல்லி இருக்கு.
என்னதான் இருந்தாலும் இந்த யுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இழுக்க போன இடத்துல எருது செத்த கதையாகத்தான் இப்போது அமெரிக்காவுடைய நிலைமை இருக்குது என்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இப்போதைக்கு வந்து விடுவதா, பிடிப்பதா, முடிப்பதா, தொடர்வதா என்ற பல்வேறு சிக்கலுக்குள்ள அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற ஒரு சூழல் உருவாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.